குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. யூனிட் 3ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். அதில் இன்னைக்கு நம்ம ரயத்துவாரி முறையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம் வழக்கம் போல். ஓகே. ஆங்கிலேயர்களோட ஆட்சியின் கீழே நில வருவாய் கொள்கை எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க? வர்த்தகம் பண்ண வந்தாங்க பார்த்தோம். அதுக்கடுத்து பேரரசு இல்லையா? பேரரசு அரசு எப்படி கைப்பற்றி எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ கிராமத்துல அந்த இதை எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க, அவங்க ஆட்சியின் கீழே நில வருவாய் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ஜமீன்தாரி முறை பார்த்தோம். ஜமீன்தாரி முறையில என்னென்னலாம் பார்த்தோன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம். அதுல ஜமீன்தார்கள் தான் மேக்சிமம் ரோல் பிளே பண்ணது யாருன்னா ஜமீன்தார்கள் தான் இருப்பாங்க. அதுல நிலவரியில எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 10/11 பங்கு விளைச்சல்ல கவர்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்மள்ட்ட 11 பங்கு இருந்தால் அதில் 10 பங்கு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி காரன்வாலிஸ் அந்த திட்டங்கள்லாம் போட்டிருந்தாரு இல்லையா? இன்னைக்கு பார்க்க போறது ரயத்துவாரி. ரயத்துவாரி யார் கொண்டு வந்தான்னு பார்த்தோம்னா தாமஸ் மன்றோ 1820. தேர்டு ஒன் மகள்வாரி வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் எப்போ கொண்டு வந்தார்னா 1803. ஏன் இதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த திட்டங்களை யார் கொண்டு வந்தான்னு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கரெக்டாக நம்மளால சொல்ல முடியும். அதுதான் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் ஸ்டார்டிங் என்ன இருக்கோ அதை என்ன சொல்கிறோம், திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறப்ப என்ன ஆகும்னா பார்க்கும் போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஜமீன்தாரி முறை யாருன்னு கேட்டால் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் காரன்வாலிஸ். ரயத்துவாரி யாரு கேட்டால் தாமஸ் மன்றோ. மகள்வாரி யாரு கேட்டால் வில்லியம் பெண்டிங் பிரபு. இன்னும் நம்ம மகள்வாரி படிக்கவே ஆரம்பிக்கல, ரயத்துவாரி படிக்கலாம். ஆனால் நேத்தோட கிளாஸ் இன்னைக்கோட கிளாஸ் நல்லா கவனிச்சிங்கனாலே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அவங்க தாமஸ் மன்றோ. மகள்வாரி யாரு, வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு நீங்களே என்ன செய்வீங்க, ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்காக தான் ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யறோம், படிக்கணும். ஓகேவா? ஒரு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரையும் தான் நம்ம ஒரு விஷயத்த நல்லா லேர்ன் பண்ணணும். அது நமக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், நமக்கு கெப்பாசிட்டி கிடைச்சிரும். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரயத்துவாரி முறை. ரயத்துவாரி முறையை யார் கொண்டு வந்தான்னு சொன்னா தாமஸ் மன்றோ. ஆனா தாமஸ் மன்றோ தான் அறிமுகப்படுத்தினாரானா அப்படி கிடையாது. 1820 தாமஸ் மன்றோவும் கேப்டன் ரீட் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் என்ன செஞ்சாங்க, இந்த ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ரயத்துவாரி முறையில என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். முதல் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்திட்டீங்க, எங்கெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டோம்னா மதராஸ். மதராஸ் எது, நம்மளோட சென்னை தான் மதராஸ். ஓகே, மதராஸ், பம்பாய், அசாம், அப்புறம் கூர்க் அப்படின்னு ஆகிய இந்திய அதாவது இந்தியாவில் இருக்க இந்த இடத்துல எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ரயத்வாரி முறையை கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிலத்தோட உரிமையை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா விவசாயிகள்கிட்டயுமே கொடுத்துட்டாங்க. அங்க நம்ம ஜமீன்தாரி முறைகள்ல பார்க்கும்போது யார்கிட்ட நிலத்தோட உரிமை யார் இருக்கும், ஜமீன்தார்கள்ட்ட தான் இருக்கும். ஜமீன்தார்கள் தான் என்ன செய்வாங்க, அந்த விவசாயிகள்கிட்ட கான்டாக்ட் வச்சு அவங்கள்ட்ட வரியை வசூல் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாங்க, ஆங்கில அரசுக்கு கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. சரியா? விவசாயிகளையே என்ன செஞ்சுட்டாரு, இந்த ரயத்வாரி முறையில தாமஸ் மன்றோ உரிமையாளராகவே என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. விவசாயிகள் தான் ரயத்துவாரி முறையை பொறுத்த வரையும் விவசாயிகள் தான் அதோட உரிமையாளர்கள். யார் அந்த நிலத்தோட விவசாயியோ அவர் தான் அதோட உரிமையாளர். ஓகேவா? ஆங்கில அரசு என்ன செஞ்சிருச்சு, நேரடியாவே வசூலை பெற்றுச்சு. இப்ப ஆங்கில அரசுக்கும் நம்மளோட விவசாயிகளுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருந்துச்சு. ஆனா ஜமீன்தாரி முறையில அப்படி கிடையாது. ஜமீன்தாரி முறையில ஆங்கில அரசு அவங்களுக்கு கீழே ஜமீன்தார்கள், அவங்களுக்கு கீழே தான் என்ன செய்வாங்க, அந்த விவசாயி இருப்பாங்க. அப்ப விவசாயியை ரொம்ப டாமினேட் பண்ணி நசுக்கிறது யாரா இருப்பாரு, ஜமீன்தார். ஜமீன்தார்கிட்ட இருந்து யார் வாங்கிக்குவானா, ஆங்கில அரசு வாங்குச்சு. ஆனா இங்க ரயத்துவாரி முறையை பொறுத்தவரையும் என்ன பண்ணிடுறாங்க, அரசே நேரடியா வசூலை என்ன செஞ்சிருச்சு, பெற்றுருச்சு, வாங்கிக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ தாமஸ் மன்றோ என்ன சொல்றாருன்னா, போதும் 10/11, அதாவது 11ல 10 பங்கு கொடுத்தது போதும், அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன பண்ணுங்க, 3ல 1 பங்கு கொடுங்க, 1/3, 3ல 1 பங்கு கொடுத்தா போதும் அப்படி சொல்றாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தானே. 3ல 1 பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 10/11 கம்பேர் பண்ணும்போது 1/3 ரொம்பவே என்ன செய்யலாம், ஓகே அப்படி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான். சரியா?
இந்த ரயத்துவாரி முறையை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே வந்து என்ன செஞ்சிருக்கு, இந்த ஜமீன்தாரி முறையை கம்பேர் பண்ணும்போது ரயத்துவாரி முறை வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எந்த அவ்வளோ ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படலை விவசாயிகள். விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா தான் ரயத்துவாரி முறை இருந்துச்சு. ரயத்துவாரி முறை கொஞ்சம் தான் கான்செப்ட். ஆனால் வந்து நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, நில வருவாயை எதோட அடிப்படையில தீர்மானிக்கிறாங்கன்னா, அந்த நிலத்தோட மண்ணும், பயிரோட தன்மை. இந்த நிலத்தோட மண்ணு எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்றத பார்த்தும், பயிரோட தன்மை எப்படிலாம் பயிர் விளையுது, அத பொறுத்து தான் என்ன செஞ்சுட்டாங்க, நிலத்தோட வருவாய தீர்மானிச்சுட்டாங்க. இந்த நிலம் இவ்வளோ லேக்ஸ் இவ்வளவுன்னு சொல்றோம் இல்லையா? அத வந்து எத வச்சு பண்றாங்கன்னா, மண்ணும், அந்த பயிரோட தன்மை, அந்த பயிர் எப்படி விளைஞ்சிருக்கு, அத பொறுத்து தான் நிர்ணயிக்கிறாங்க. இதை வந்து 20 அல்லது 30 ஆண்டு வந்து நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டது. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டா குத்தகையை விடுவாங்க இல்லையா, அதை எத்தனை வருஷமா நீட்டிக்கிறாங்க? 20 அல்லது 30 ஆண்டுகள். அதை தான் சொன்னேன் இல்லையா, ரயத்துவாரி முறை வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையாக தான் இருந்துச்சு. எதை கம்பேர் பண்ணும்போது, ஜமீன்தாரி முறையை கம்பேர் பண்ணும்போது விவசாயிகளுக்கு இது கொஞ்சம் நல்ல விஷயமாவே என்ன செஞ்சுச்சு, கருதப்பட்டது. ஆமா, ரயத்துவாரி முறையோட சிறப்பு கூறுகளை பார்க்க போறோம், ஓகேவா? இப்போ வந்து ஆங்கில அரசுக்கும் இவங்க இருக்காங்க இல்லையா, விவசாயிகளுக்கு நேரடியா ஒப்பந்தம்னாலும் சரி, எது வரி கட்டணம்னாலும் சரி, அவங்க டைரக்டா பண்ணும்போது அவங்களோட அந்த சுமைகள்லாம் என்ன செய்யும், வரி சுமையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்ல. இப்ப பாருங்க, இவங்க ஜமீன்தார்கள்ட்ட கொடுத்து ஜமீன்தார் கொண்டு போய் ஆங்கில அரசு கொடுக்கும் போது ஜமீன்தார் எவ்வளவு வாங்குறான்றது ஆங்கில அரசுக்கு தெரியாது இல்லையா. ஜமீன்தார் சொல்றதுதான் விவசாயி கொடுத்து ஆகணும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. என்ன பண்ணணும், அரசு சொல்றத விவசாயி கொடுத்தா போதும், விவசாயி என்ன சொல்லணும், அரசு சொல்றத கேட்கணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. யார் யாருக்கும், அரசுக்கும் விவசாயிகளுக்கும் நேரடி ஒப்பந்தம். நில அளவும் விளைச்சலோட மதிப்பீடும் கணக்கிடப்பட்டது. நிலம் எவ்வளோ இருக்கு, விளைச்சலோட மதிப்பீடு, விளைச்சல் எவ்வளோ வந்திருக்குன்னு அதெல்லாம் கணக்கிட்டாங்க. சரியா? விளைச்சல்ல இருந்து 45ல இருந்து 50% தான் வரியா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நிர்ணயம் செய்தாங்க. எவ்வளோ, 45ல இருந்து 50% வரை வரியாக நிர்ணயம் செஞ்சுக்கிட்டாங்க. ரயத்துவாரினால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ரயத்துவாரியை பெரும்பாலான பகுதிகளில் வந்து நில வருவாய் வந்து மிக அதிகமாகவே வச்சாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவர் என்ன சொல்றாரு, தாமஸ் மன்றோ என்ன சொல்றாரு, அவர் சொன்னது ஓகே தான், அவர் ஃபேவரபிளாக தான் விவசாயிகளுக்கு சொல்றாரு. ஆனால் அதை பெரும்பாலான பகுதிகள் என்ன செய்யலை, நடைமுறைப்படுத்தலை. பெரும்பாலான பகுதிகளில் எப்பயும் போல மிக அதிகமான நில வருவாய் தான் நிர்ணயிக்கப்பட்டது. அவங்க நல்ல ஃபெஸ்டிவல் காலமோ இல்லை நல்ல மழை பெஞ்சு நல்ல ஒரு பருவகாலம் வரும்போது கூட அவங்களால என்ன செய்ய முடியல, நிலவரியை செலுத்த முடியல. ஏன்னா அவ்வளோ நிலவரியை வந்து அந்த விவசாயிகள் மீது வந்து போட்டு தான் இருந்தாங்க. எதில், இந்த ரயத்துவாரி முறையிலையுமே. ஏன்னா அது ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், கொண்டு வரல. அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருந்தனால என்னவோ பெரும்பாலான பகுதிகளுக்கு அது வந்து சரியாக வந்து சேரலை. சரியா? அரசு ஜமீன்தார்களுக்கு பதிலாக யாரை சுரண்டியது, விவசாயிகளை சுரண்டியது. இங்கேயாவது அரசு ஜமீன்தாரி முறையில் அரசு யாரை கேள்வி கேட்பாங்க, ஜமீன்தார்களை கேள்வி கேட்பாங்க. ஜமீன்தார் வந்து விவசாயிகளை கேட்பாரு. ஆனால் இங்கே டைரக்டா வந்து என்ன பண்ணுறாங்க, ஜமீன்தார்களை விட்டுட்டு விவசாயிகளை சுரண்டியது. இந்த பெரும்பாலான பகுதிகளில். சரியா? அந்த கொண்டு வராமல் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதிகளில் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இதுவுமே ரயத்துவாரி முறையால் ஏற்பட்ட விளைவுகள் தானே. ஸோ அதே படிக்கணும், ஓகேவா? இன்னையோட கிளாஸ் அவ்வளோதான். ரயத்துவாரி முறை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கான்செப்டாக எடுத்திருக்கோம், படித்தாச்சு, நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை வீடியோ பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எப்படி படிக்கணுன்றதை புரிஞ்சு படிங்க. நாளையோட கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மகள்வாரி முறையை நம்ம பார்க்கலாம். என்ன, யார் கொண்டு வந்தால் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். புரியும். நம்பிக்கையோடு படிங்க. தேங்க்யூ. பாய்.